ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைரக்டர் மணி செய்யோன் அவர் வந்து எனக்கு நாயகல் ஜாக்கிரதைக்கு முன்னாடி இருந்தே வந்து நல்ல பழக்கம். ஏன்னா நாணயம் படம் பண்ணிட்டதுக்கப்புறம் நாயகல் ஜாக்கிரதைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஒரு கேப் விட்டுருந்தேன். சரி, நல்ல படம் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து ஆடியன்ஸ் கிட்ட திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 கதைகள் கேட்டதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்து 2 கதை. அதில் ஒன்று வந்து நாயகல் ஜாக்கிரதை, இன்னொன்று வந்து மணி செய்யனோட இன்னும் வேற ஒரு ஸ்கிரிப்ட். பட் அந்த நேரத்தில் ஏன் பண்ண முடியலன்னா கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ். அப்போ என்னோட மார்க்கெட் இருந்த டைம், அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. ஸோ அந்த கதை அப்போ பண்ண முடியல. அது இந்த சப்ஜெக்ட் கட்டப்பா காணும் சப்ஜெக்ட் கிடையாது, அது வந்து டோட்டலாக வேற ஒரு சப்ஜெக்ட். ஸோ திரும்ப ஜாக்சன் துறை ஷூட்டிங் போயிட்டு இருக்க டைமில் மணி வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். சரி, என்ன பேஸுங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இது ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒரு கதைங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ சார், இப்போ தான் நாயை வச்சு ஒரு படம், அப்புறம் பேயை வச்சு ஒரு படம், இப்போ திரும்ப மீன் வச்சு ஒரு படம், எல்லோரும் கலாய்ப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, நீங்கள் கதையை கேளுங்க, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதையோட தாக்கம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஒரு நாள் வந்து கதையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நரேட் பண்ணார். கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட். இன்றைக்கி வந்து நிறைய பேர் வீடுகளில் வளர்த்தக்கூடிய அந்த ஒரு அரவானாங்கிற அந்த வாஸ்து ஃபிஷ், அதாவது லக்கி ஃபிஷ் நிறைய பேர் நம்பக்கூடிய அந்த ஒரு மீனை பேஸ் பண்ணின ஒரு கதை. ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கிட்ட இருக்குது, அவங்க லைஃப் எப்படி இருக்குது, அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு வேறு யார்கிட்ட போகுது, அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரி ஒரு ட்ராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன். இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு பேராக பண்ணியிருக்காங்க. நீங்களே சாங்லெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மற்ற படங்களில் நான் வந்து கொஞ்சம் நாய் கூடயும் பேய் கூடயும் தான் ரொமான்ஸ் பண்ணியிருப்பேன். முதல் முறையாக ஒரு ஹீரோயின் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தேன். பட் அவங்க வந்து ரொம்ப ஜோவியலாக பழகி நல்லா என்ன சிபி நீங்கள் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜாலியாக இருங்க, ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஆக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது. என்னென்னா, ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து அப்பாவோட பண்ணும்போதெல்லாம் என்ன ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சோ அந்தளவுக்கு எனக்கு நான் கொஞ்சம் பயந்தேன். பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் கொடுத்த இன்புட்னால எல்லாமே நல்லா வந்திருக்கு. படம் வந்து மார்ச் 17th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வரைக்கும் நான் நடித்த படங்களான நாய்கள் ஜாக்கிரதை, ஜாக்சன் துரை, ஆரம்ப காலங்களில் பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து புது விதமான முயற்சிகளை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள் அவங்க என்கரேஜ் பண்ணுறதுனால தைரியமாக எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ண முடியுது. ஸோ ஆடியன்ஸும் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து ஸ்ரீகிரீன் சரவணன் சார். அவர் இதுக்கு முன்னாடி ஜாக்சன் துரை படத்தோட தயாரிப்பாளர். இன்றைக்கி படம் நல்ல படம் எடுத்தாலும் அது ரிலீஸ் டேட்லேருந்து ரிலீஸ் ஆகிற தேட்டர்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர், இன்றைக்கி பைரவாலேருந்து போகன்லேருந்து எல்லா பெரிய படங்களும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க இந்த படத்தை பண்ணது வந்து இன்னும் இந்த படத்துக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டியிருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ.